சண்டே என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எங்கள் ரிலேட்டிவ்க்கு ரிட்டையர்மெண்ட். நார்மலாக நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கெலாம் போக மாட்டோம். இவர் ரிலேட்டிவ் அப்படிங்கிறனால வீட்டுக்கே வந்து கூப்பிட்டாரு. அதனால் ஹஸ்பண்ட் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மணி வாக்கில் போகணும் அப்படிங்கிறனால காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். பாப்பா 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்கம்மான்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து எஃப்எஸ்எம் பக்கம், அதனால் அவங்க அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானுமே எஃப்எஸ்எம்லாம் போய் ரொம்ப வருஷமாச்சு. டிமார்ட் பக்கத்தில் வந்ததுலேருந்து எஃப்எஸ்எம் சைடு போகிறதே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எஃப்எஸ்எம் அப்படின்னாலே நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஸ்கூல் கேர்ள்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். அது மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அதுவும் நம்ம ஹோலி கிராஸ் காலேஜ் பக்கத்தில் ஒரு எஃப்எஸ்எம் இருக்கும். அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணிட்டு வரலாம், அது உள்ளேயாவது நுழைஞ்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே போயிட்டு வருவோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த ஃபன்லேண்ட் கூட நுழைஞ்சது கூட கிடையாது. இந்த மாதிரி கேம்ஸுமே விளையாண்டதும் கிடையாது. இப்போ பாப்பா 2 பேரும் விளையாடும் போது எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். எப்பயாவது அவங்க கூட நானும் போய் ஜாயின் பண்ணி விளையாடுவேன். இன்னைக்கு எனக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சது. இங்க பாப்பா 2 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த லக்கி குட்டி கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வாங்கம்மா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவா. 2 பேத்துக்கிட்டே லஞ்ச் பேக் இருக்கு. இருந்தாலும் எஃப்எஸ்எம்லேருந்து இந்த லஞ்ச் பேக் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி, அல்டர்னேட்டாக 2 லஞ்ச் பேக் வீட்டில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதில் ஒரு பேக் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணோம்.